ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം. ദേവി ഭാഗവതത്തിലെ തൃതീയ സ്കന്ധം, മൂന്നാമത് സ്കന്ധത്തിലെ 16ാவது അധ്യായം. சூரியவம்சத்துல துருவசந்தி அப்படிங்கிற சிரஷ்டனான ராஜாவுக்கு 2 மனைவிகள், மனோரமா அப்படின்னும் லீலாவதி அப்படின்னும் அந்த மனைவிகளோட பேரு. துருவசந்தி மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு கானனத்துக்கு போனோன்னு சிங்கம் அடிச்சு கொன்னுது. அந்த மனைவிகளுக்கு ഓരോ പുത്രர்களும் இருந்தா. மூத்த மனைவியோடு அப்பா வீரசேன மகாராஜா தர்மிஷ்டவானாயிருந்தார். 2வது மனைவி லீலாவதியோடு அப்பா யுதாஜித் நியாயத்துக்கு கட்டுப்படாதவராயிருந்தார். மூத்த மனைவியோடு புத்திரன் சுதர்சனன். அந்த புத்திரனை கூட்டிண்டு அந்த குழந்தையோட அம்மாவான மனோரமை மந்திரியோடு கூடிட்டு ஒரு தாசியோடு கூடிட்டு கானனத்துக்கு போய் பரத்வாஜ முனியோட ஆசிரமத்துல சரணம் பிராபிச்சா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த அத்தியாயத்துல ரெண்டாவது மனைவி துருவசந்தியோடு 2வது மனைவியோடு அப்பா யுதாஜித் மூத்த மனைவியான மனோரமையோட புத்திரனை கொல்லறதுக்கு தேடிண்டு நடக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். அப்படி தேடிண்டு யுதாஜித்தோடு அந்த ஒரு யாத்திரை பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் நின்னுது. அது வரைக்கும் ஆக்கும் இந்த ஸ்லோகத்துல நம்ம இந்த அத்தியாயத்துல பார்க்கிறோம். வியாசராக்கும் ஜனமேஜயனுக்கு கதை சொல்றார் அப்படிங்கிறதுனால வியாச உவாஜா 1வது ஸ்லோகம். யுதாஜேத்வத சங்கிராமாத் கத்வாயோத்யாம் மகாபலா மனோரமாம் ச வப்ரச்ச சுதர்ஷன ஜிகாம்சயா. யுதாஜித் அத சங்கிராமாத் கத்வா அயோத்யாம் மகாபலஹ மனோரமாம் ச பப்ரச்ச சுதர்ஷன ஜிகாம்சயா. அதிசக்தனாயிருக்கிற யுதாஜித் யுத்தத்தை நிப்பாட்டினார். அவரு கூட யுத்தம் போட்டுருந்த வீரசேனன் இறந்து போயிட்டார். அதனால யுத்தத்தை நிப்பாட்டினார். அதுக்கப்புறமா வீரசேனனோட பேரனா இருக்கிற மனோரமையோட புத்திரனா இருக்கிற சுதர்சனனை கொல்லணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு அயோத்தியை அப்படிங்கிற தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்ப போனார். அங்க போய் மனோரமை எங்கே அப்படின்னு தேடினார். 2வது ஸ்லோகம். சேவகான் பிரேஷயாமாஸ க்வகதேதி முஹுர்வதன் शुभे दिने दौहित्रं स्थापयामास चासने. सेवकान् प्रेषयामास क्व गद इति मुहुः वदन् शुभे दिने अद दौहित्रं स्थापयामास च आसने. எங்க போனான்? மனோரமையோட புத்திரன் சுதர்சனன் அப்படின்னு கேட்டுண்டு அவனை தேடிண்டு போறதுக்கு சேவகர்களை அனுப்பினார் யுதாஜித். அதுக்கப்புறமா சுப தினத்தை பார்த்து
தன்னோட பேரன் சத்ருஜித்த சிம்ஹாசனத்துல ராஜாவாயிட்டு உட்கார வச்சார். സുദർശനൻ മനോരമയുടെ പുത്രനും ശത്രുജിത്ത് ലീലാവതിയോട് പുത്രനുമൊക്കും. മനോരമ തന്നോട് പുത്രനാണ് സുദർശനനെ കൂട്ടിണ്ടാക്കും ഭരദ്വാജ ആശ്രമத்துக்கு മന്ത്രിയോടും അതേമാതിരി ദാസിയോടും കൂടെ பயந்து ஒளிந்து ஓடிப்போய் அபயம் பிராபிச்சா. அதுக்கப்புறமா மனோரமையோட புத்திரனை தேடிண்டு இந்த யுதாஜித்து சேவகர்களை பல இடத்துக்கும் அனுப்பி விட்டார் கொல்லறதுக்கு வேண்டிட்டு. அதுக்கப்புறமா ஒரு சுப நாளில தன்னோட பேரன் தன்னோட புத்திரியான லீலாவதியோட புத்திரனான சத்ருஜித்த சிம்ஹாசனத்துல உட்கார வச்சு രാജകുമാരനായിട്ട് വാഴിച്ചാർ. ശ്ലോകം 3. മന്ത്രിഭിശ്ച വസിഷ്ഠേന മന്ത്രൈരാദർവണൈഷുഭൈ അഭിഷിക്തശ്ച സമ്പൂർണൈ കലശൈർജലപൂരിതൈഃ. മന്ത്രിഭിഃ ച വസിഷ്ഠേന മന്ത്രൈഃ അധർവണൈഃ ശുഭൈഃ അഭിഷിക്തഃ ച സമ്പൂർണൈഃ കലശൈഃ ജലപൂരിതൈഃ. വസിഷ്ഠമാമുനി മന്ത്രികളോട് കൂടിയിട്ട് കലശപാത്രങ്ങളിലെ പൂർണ്ണமான ரொம்பி வழியற அளவுக்கு தீர்த்த ஜலத்தை ரொப்பி சுபமான அதர்வண மந்திரங்களால அந்த சத்ருஜித் அப்படிங்கிற யுவராஜாவை லீலாவதியோட புத்திரனும் யுதாஜித்தோட பேரனுமான அந்த யுவராஜாவை பட்டாபிஷேகம் பண்ணினார். ஸ்லோகம் 4. பேதீஷங்கநிநாதைश्च தூர்யாணாம் சாதனிஸ்வனை உல்சவஸ்து நகர்யாம் வை சம்பபூவ குருத்வஹ. பேரீஷங்கநிநாதைः च தூர்யாணாம் च अदनिस्वनैः உல்சவஹ து நகர்யாம் வை சம்பபூவ குரு உத்வஹ. ராஜாவே, பேரி சங்கம் பெரும்பறை தொடங்கின வாத்தியங்களோடு சத்தத்தால அந்த ராஜ்யம் ஃபுல்லா முழங்கித்து அயோத்தியா நகரத்துக்கு அது ஒரு உற்சவமாயிட்டு இருந்தது அப்படின்னு வியாச மகர்ஷி இங்க ஜனமேஜய ராஜாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதையாக்கும் பார்த்தோம். 5வது ஸ்லோகம். விப்ராணாம் வேதவாடைश्च வந்தினாம் ஸ்துதிபிஸ்ததா அயோத்யாமுதிதேவாசி ஜயசப்தை சுமங்களைः. விப்ராணாம் வேதபாடைः च வந்தினாம் ஸ்துதிபிः ததா அயோத்யா முதித இவ ஆசீத் ஜயசப்தைः சுமங்களைः. பிராமணாலோடு வேதோச்சாரண மந்திரத்தாலையும் அதே மாதிரி ரிஷிகளோடு ஸ்துதிகளாலேயும் மங்களகரமாயிருக்கிற அந்த ஜெய ஜெய சப்தங்களாலேயும் அயோத்தியை ஆனந்த பூர்ணமாயிட்டு தீர்ந்தது. ஸ்லோகம் 6. ஹிருஷ்ட புஷ்ட ஜனாகீர்ண ஸ்துதிவாதித்ர நிஸ்வனா நவே தஸ்மின் மஹீபாலே பூர்வபௌ நூதனே வசா. ஹிருஷ்ட புஷ்ட ஜன ஆகீர்ண ஸ்துதிவாதித்ர நிஸ்வனா நவே தஸ்மின் மஹீபாலே
പൂർബഭൗ നൂതന ഏവസ. രാജകുമാരൻ രാജാവായിട്ട് അഭിഷേകം ആനതുക്കപ്പുറം കുഷിയാല തുള്ളിച്ചാടുற ജനങ്ങളും സ്തുതികൾ വാദ്യങ്ങൾ இதோடு சத்தங்களும் அந்த அயோத்திக்கு ஒரு പുതിയ നഗരത്തോട് ഇമേജ് ഉണ്ടാക്കിയിട്ട്. ശ്ലോകം 7. കേചിത് സാധുജനായേ വൈ ചക്രുശോകം ഗൃഹേ സ്ഥിതാ സുദർശനം വിചിന്യാദ്യ ക്വഗതോസൗ നൃപാത്മജ. കേചിത് സാധുജനാ യേ വൈ ചക്രുഹു ശോകം ഗൃഹേ സ്ഥിതാഃ സുദർശനം വിചിന്യ ആദ്യ ക്വഗതഃ അസൗ നൃപാത്മജഃ. ചില സജ്ജനങ്ങൾ அவாவாளோட வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இந்த சுதர்சனனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு துக்கிச்சா. அந்த சுதர்சனன் அப்படிங்கிற ராஜகுமாரன் மனோரமையோட புத்திரன் எங்கேயாக்குமோ போயிருக்கான் அப்படின்னு நினைச்சு துக்கிச்சா. ஸ்லோகம் 8. മനോരമാദി സാധ്വീസാ ക്വഗദാ സുത സംയുതാ പിതാസ്യാനിഹത സംഘേ രാജ്യലോഭേന വൈരിണ. മനോരമാ അതിസാധ്വി സാ ക്വഗദാ സുത സംയുതാ പിതാ അസ്യാ നിഹതഃ സംഘേ ராஜ்யலோபேன வைரினா. சாத்வியாயிருக்கிற ரொம்ப ரொம்ப நல்லவளாயிருக்கிற அந்த மனோரமை அப்படிங்கிற ராஜ்ஞி தன்னோட புத்திரனை கூட்டிட்டு எங்கேயாக்குமோ போனா. தன்னோட புத்திரனான சுதர்சனனை எங்க கூட்டிட்டு போனாளோ. ராஜ்யத்தை ஆசைப்பட்டு சத்ருவான யுதாஜித் മനോരമയോട് അപ്പാവ കൊന്നിട്ടാരെ. രാജ്യത്തെ ആഗ്രഹിக்கிற ശത്രുവോട് കയ്യാല இந்த മനോരമയോട് அப்பா வீரமரணம் പ്രാപിച്ചാரே, வீரசேனன் இறந்து போயிட்டாரே அப்படின்னு எல்லாம் ஆளுகள் பேசிக்கிறா. ശ്ലോകം 9. ഇത്യേവം ചിന്ത്യമാനാസ്തേ സാധവ സമബുദ്ധയാ അതിഷ്ഠൻ ദുഃഖിതാസ്തത്ര ശത്രുജിദ്വശവർത്തിനാ. ഇതി ഏവം ചിന്ത്യമാനാഃ തേ സാധവഃ സമബുദ്ധയഃ അതിഷ്ഠൻ ദുഃഖിതാഃ തത്ര ശത്രുജിത് വശവർത്തിനഃ. பக்குவமதிகளாயிருக்கிற சஜ்ஜனங்கள் இப்படி ஓரோன்னு சிந்திச்சு துக்கிச்சுண்டு சத்ருஜித்து சொல்றதெல்லாம் கேட்டுண்டு அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்தா. ஸ்லோகம் 10. யுதாஜித் அபிதௌஹித்ரம் ஸ்தாபயித்வா விதானதா ராஜ்யம் ச மந்திரிசாத் கிருத்வா சலித ஸ்வாம் புரீம் பிரதி. யுதாஜித் அபிதௌஹித்ரம் ஸ்தாபயித்வா விதானதः ராஜ்யம் ச மந்திரிசாத் கிருத்வா சலிதः ஸ்வாம் புரீம் பிரதி. யுதாஜித் பேரனை வித்யாமண்ணம் ராஜாவாயிட்டு வாழிச்சார். ராஜ்யம் பரிக்கிறதுக்கான அந்த ஒரு பொறுப்பை மந்திரிகள் கிட்ட கொடுத்துட்டு தன்னோட ராஜ்யத்துக்கு திரும்ப போனார். ஸ்லோகம் 11. ஸ்ருத்வா சுதர்சனம் தத்ர முனீனாமாஶ்ரமே ஸ்திதம் ஹந்து காமோ ஜகாமாஷு சித்ரகூடம் சபர்வதம். ஸ்ருத்வா சுதர்சனம் தத்ர முனீனாம் ஆசிரமே ஸ்திதம் ஹந்து காமஹ ஜகம் ஜகாம ஆசு சித்ரகூடம் சபர்வதம். அப்படி இருக்கிறத சித்ரகூட பர்வதத்தில் இருக்கிற முனிகளோட ஆசிரமத்தில் சுதர்சனன் இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு யுதாஜித்து அந்த சுதர்சனனை கொல்லணும் அப்படிங்கிற உத்தேசத்தோடு கூட்டிட்டு அங்க கிளம்பி போனார்.
ശ്ലോകം 12. നിഷാദാധിപതിം ശൂരം പുരസ്കൃത്യ ബലാഭിതം ദുർദർശാക്യമഗാദാശു ശൃംഗവേരപുരാധിപം. നിഷാദ അധിപതിം ശൂരം പുരസ്കൃത്യ ബലാഭിതം ദുർദർശ ആക്യം அகாத ஆஷு சிங்கவேரபுராதிபம். பலன் அப்படின்னு பேர் இருக்கிற வீரசூரனா இருக்கிற காட்டு ராஜாவையும் கூட்டிண்டு அதிசீக்கிரமாயிட்டு சிருங்கவேரபுரத்தோடு அதிபதியான துர்தர்ஷனோடு கிட்டக்க போனார் யுதாஜித். ஸ்லோகம் 13. ஸ்ருத்வா மனோரமா தத்ர பபூவாதி சுதுக்கிதா ஆகச்சந்தம் பாலபுத்ரா பயார்த்தா சைன்ய சம்யுதம். ஸ்ருத்வா மனோரமா தத்ர பபூவ அதி சுதுக்கிதா ஆகச்சந்தம் பாலபுத்ரா பயார்த்தா சைன்ய சம்யுதம். സൈന്യങ്ങളോട് കൂടിയിട്ട് ശത്രു யுதாஜித் அங்கேயும் வந்திருக்கார் அப்படின்னு கேட்டுண்டு பயந்து போன மனோரமை புத்திரனோடு கூடிட்டு ரொம்ப துக்கம் அனுபவிச்சா. ஸ்லோகம் 14. தாமுவாஜாதிசோகார்த்தா முனிம் சாஸ்ருவிலோச்சனா கிம் கரோமி க்வ கச்சாமி யுதாஜித் சமுபஸ்திதா. தம் உவாஜ அதிசோகார்த்தா முனிம் ச அஸ்ருவிலோச்சனா കിം കരോമി ക്വ ഗച്ഛാമി യുധാജിത് സം ഉപസ്ഥിതഃ. ദുഃഖത്തോട് കൂടിയിട്ട് കണ്ണീർ വാർത്തുണ്ട് അവൾ அந்த മുനീറ്റ കേട്ട ഭരദ്വാജ മുനീറ്റ. ഞാൻ என்ன ചെയ്യட்டும், எங்க போகட்டும், ശത്രുവാன யுதாஜித் இங்கேயும் வந்துட்டாரே, என்னோட அப்பாவை கொன்னவராக்குமே அவரு, இப்ப என்னோட குழந்தைய கொல்லாக்கி இருக்கணுமே, நான் என்ன பண்ணுவேன். ஸ்லோகம் 15. பிதாமே நிகதோனேன தௌஹித்ரோ பூபதிக்ருதா சுதம் மே ஹந்துகாமோத்ர சமாயாதி பலான்விதா. பிதாமே நிகதஹ அனேன தௌஹித்ரஹ பூபதிஹி கிருதா சுதம் மே ஹந்துகாமோ அத்ர சமாயாதி பலான்விதா. என்னோட அப்பாவை கொன்னுட்டார், ദൗഹിത്രനെ രാജാവായിട്ട്, അതായത് അവരുടെ പേരനാണ് ശത്രുജിത്തെ രാജാവായിട്ടും അഴിച്ചു. ഇനി എന്നോട് പുത്രനെ അവൻ കൊന്നിടുവൻ, அதுக்காயிட்டாக்கும் சைன்யங்களெல்லாம் கூட்டிட்டு இங்க வந்திருக்கார் அப்படின்னு மனோரமை அழறா.